நிமிர்ந்த நன்னடை ரோஜா ரோஜா நேர்கொண்ட பார்வை ரோஜா வெண்படி ஹே 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 மடமையின் முடிவே ரோஜா ரோஜா புதுமையின் தொடக்கம் ரோஜா வெண்படி ஹே 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 வளர்பிறை கனவே ரோஜா ரோஜா வைகரி சிவப்பே ரோஜா வெண்படி ஹலோ, என்னம்மா? ரோஜாக்கா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ரெண்டு பேரும் இந்த பக்கமே எட்டி பார்க்க கூடாதுங்கிற முடிவோட இருக்கீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணே இல்லக்கா. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன்க்கா, அவருக்கு இப்போ வேலை கிடைச்சிருச்சு. அப்படியா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. எங்க பக்கத்துல அரவிந்த் இருந்தா கூட வாழ்த்து சொல்லிடுறேன். இல்லக்கா, அவர் 7:30க்கெல்லாம் கிளம்பி ஆகணும். அப்பதான் 9 மணிக்கெல்லாம் ஸ்கூல்ல இருக்க முடியும். ஸ்கூலுக்கா? பரவாயில்லையே, அங்க சுத்தி இங்க சுத்தி. அரவிந்த் கடைசியில டீச்சர் ஆயிட்டானா? இல்லக்கா, டிரைவர் ஆயிட்டாரு. டிரைவரா? ஆமாக்கா, ஆட்டோ டிரைவர். ஸ்கூல் சவாரி இருக்கிறதுனால தான் சீக்கிரமா கிளம்பிட்டாரு. என்ன இந்த சொல்ற? நிஜமாதாக்கா சொல்றேன். அப்பா ஓட்டிட்டு இருந்த ஆட்டோவை இப்ப அரவிந்த் தான் ஓட்டிட்டு இருக்காரு. கேக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த இவ்ளோ படிச்சுட்டு கடைசியில ஆட்டோ ஓட்டுறதுங்கிறது. நான் கேட்டேன், படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கும்னு. ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தாச்சு. இதுக்கு அப்புறமாவது சொந்த தொழில இறங்குறது தான் புத்திசாலித்தனம்னு சொல்றாரு. சரி, அதுவும் நியாயம் தானே. சரி, டெம்பரவரியா இந்த வேலையை வச்சுக்கிட்டு இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ண சொல்லு. சரிக்கா, சொல்றேன். சமயம் கிடைக்கும் போது நேர்ல வாங்க, பேசலாம். கண்டிப்பா வரேன்க்கா. சரி இந்து, வச்சிடுறேன். பாய். ஒவ்வொருத்தரையும் வாழ்க்கை நினைச்சு பார்க்காத இடத்துக்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்துது. பார்த்து நான் போய் மருந்து மாத்திரெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரிங்க. சரியா? அம்மா எங்க போயிருக்காங்க? கேன்சர் இன்ஸ்டிடியூட்டுக்கு போயிருக்காங்க. என்ன அஞ்சலி அங்கே நின்னுட்டு? உள்ள வா. என்ன அஞ்சலி அப்படி பாக்குற? இல்ல, எங்க லலிதா போயிட்டு வரீங்க? அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் அஞ்சலி. ஓ, அந்த ஃப்ரெண்ட் வீடு எங்க இருக்கு? அடையார்லையா? என்ன லலிதா பாக்குற? இப்போ அடையார்ல இருந்து தானே வர? ஆமா அஞ்சலி, கொஞ்சம் டயர்டா இருக்கு. நான் தூங்கட்டுமா? தாராளமா தூங்கு லலிதா. ஆனா தூங்குற மாதிரி மட்டும் நடிக்காத. அஞ்சலி, ஏன்டி எங்களை இப்படி முட்டாளாக்குற? இத்தனை வருஷம் கண் காணாம இருந்தவ திரும்ப வந்து எங்க வயித்துல பால் வாத்திருக்கன்னு நினைச்சேன். ஆனா எங்க தலையில இடிய போடுதா வந்திருக்கன்னு இப்பதாண்டி தெரிஞ்சது. அஞ்சலி இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி? லலிதா, இதுக்கு மேலே சமாளிக்க பார்க்காத. நீ அல்பாயுஸ்ல வந்து சேர்ந்திருக்கன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. என்ன பாக்குற? எனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு கேன்சர். இன்னும் கொஞ்ச நாள்ல நீ எங்களை விட்டு பிரிய போற.
கொடுமை எங்க கிட்ட இருந்து மறைக்க உனக்கு எப்படி லலிதா மனசு வந்துச்சு? குழந்தைங்களை காட்டி மாமாவை சந்தோஷப்படுத்தின, சங்கரை கல்யாணம் பண்ணி வச்சு எனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்த. ஆனா உன்னோட வேதனையை மட்டும் வெளியில காட்டிக்காம எங்க எல்லாரையும் சிரிச்சே மயக்கிட்டே லலிதா. அஞ்சலி, என்னோட ஆயுசு இன்னும் கொஞ்ச நாள் தானே தெரிஞ்ச உடனே இருக்கிற மிச்ச வாழ்க்கைய உங்களோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி அப்பா மனசுல இடம் பிடிச்சு வீட்டுக்குள்ளேயே வந்துட்டேன். என்னால உங்களுக்கும் உங்களால எனக்கும் இப்ப மனசு நிறைஞ்ச சந்தோஷம். இந்த நிலைமையில என்னோட அல்ப ஆயுச பத்தி சொல்லி உங்களை எல்லாம் நோக அடிக்க வேண்டாமேனு தான் நான் மறைச்சிட்டேன். தொலைஞ்சு போன பொம்மைய கண்டுபிடிச்ச குழந்தை மாதிரி மாமா இப்ப சந்தோஷமா இருக்காரு. இப்போ உன் விஷயத்த கேள்விப்பட்டாருன்னா அவர் மனசு சுக்குநூறா செதறி போயிடும். அதனால நீ மூடி மறைச்சது நியாயம்தான். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு தெரியறத விட இப்பவே சொல்லிட்டா அவர் கொஞ்சம் கொஞ்சமா மனசை திடப்படுத்திக்குவார்ல. வேண்டாம் அஞ்சலி, வேண்டாம். என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அப்பா கண் கலங்க கூடாது. ஐயோ, ஏன் பொண்ணுக்கா இப்படி ஒரு நிலைமைன்னு அவர் தவிச்சிட்டு நிக்கிறத என்னால தாங்கிக்க முடியாது அஞ்சலி, தாங்கிக்கவே முடியாது. நீ போனதுக்கு அப்புறம் அந்த மனுஷன் சப்த நாடியே ஒடுங்கி போய் உட்கார்ந்துருப்பாரே, அந்த துக்கத்தை என்னால மட்டும் பார்க்க முடியுமா? என்ன பண்றது? இந்த உலகத்துல பிறந்த அத்தனை பேரும் ஒரு நாள் பிரிஞ்சுதானே ஆகணும். என்ன, நான் கொஞ்சம் முன்னாடியே போறேன். அது கூட ஒரு விதத்துல நல்லதாதான் படுது அஞ்சலி. யாரோட வேதனையும் பார்க்காம காத்துல கரைஞ்சு போறது பாக்கியம் இல்லையா? நீ அதிர்ஷ்டக்காரி, தப்பிச்சு போயிடுவ. ஆனா நீ விட்டுட்டு போறியே அந்த 2 அப்பாவி குழந்தைங்க, அதுங்க நிலைமை யோசிச்சு பாத்தியா? அஞ்சலி, உனக்கு ஞாபகம் இருக்கா? கல்யாணம் முடிஞ்ச உடனே இந்த உதவிக்கு நான் என்ன பண்ண போறேன்னு நீ கேட்ட. நேரம் வரும்போது பதில் உதவி கேக்குறேன்னு நான் அப்ப சொன்னேன். அதுக்கான டைம் இப்ப வந்துருச்சு அஞ்சலி. நான் செத்ததுக்கு அப்புறம் நீ என் குழந்தைங்களுக்கு தாயா இருந்து அவங்கள வளர்த்து ஆளாக்கணும். செய்வி அஞ்சலி, சொல்லு அஞ்சலி. கண்டிப்பா செய்வேன் லலிதா. நான் செஞ்ச சின்ன உதவிக்கு இவ்ளோ பெரிய பதில் உதவி எதிர்பார்க்க கூடாதுதான். ஆனா எனக்கு வேற வழி தெரியல அஞ்சலி. என்ன லலிதா இப்படி சொல்லிட்ட? அம்மா இல்லாம நம்ம 3 பேர் எப்படி வளர்ந்தோன்னு எனக்கு தெரியும். அந்த கஷ்டம் இல்ல இந்த குழந்தைங்களுக்கு வராம நான் பாத்துக்குவேன் லலிதா. இது சத்தியம். இது போதும் அஞ்சலி, இது போதும். இந்த சந்தோஷத்தோட இந்த நிமிஷம் கூட நான் சாக தயாரா இருக்கேன். அஞ்சலி, இன்னொரு விஷயம், அப்பாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியக்கூடாது. இது என் மேல சத்தியம். Please. சரி, தேங்க்ஸ் அஞ்சலி, தேங்க்ஸ். ஹலோ ஹலோ, யாரு? மிஸ்டர் அரவிந்தோட வைஃபா? ஆமா, நீங்க யாரு? சரவணா நர்சிங் ஹோம்ல இருந்து பேசுறோம். இங்க உடனே புறப்பட்டு வர முடியுமா? என்னங்க, என்ன விஷயம்? பதட்டப்படாதீங்க. உங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட். எங்க ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்காரு. நீங்க உடனே கிளம்பி வாங்க. ஹாஸ்பிட்டல் மகாலிங்கபுரத்துல இருக்கு. உங்களுக்கு ரிலேஷன் யாராவது இருந்தா அவங்களையும் கூட கூட்டிட்டு வாங்க.
அக்கா அரவிந்துக்கு ஆக்சிடென்ட் அக்கா. மகாலிங்கபுரம் சரவணா நர்சிங் ஹோம்ல போன் பண்ணாங்க அக்கா. ஐயோ கடவுளே, எப்படி ஆச்சு? மைனர் ஆக்சிடென்ட் தானே? பெருசா ஒண்ணு இல்லையே எந்தோ? எதுவுமே கேட்கலக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. நான் ஹாஸ்பிடல் போறேன். ப்ளீஸ்க்கா நீங்களும் வந்துருங்கக்கா. இந்து, நீ தைரியமா போ, நான் இப்பவே கிளம்பி வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, அரவிந்த்னு? ஆக்சிடென்ட் ஆன ஆட்டோ டிரைவரா? இல்ல அவர் ஆட்டோ டிரைவர். எஸ், அவர்தான். அவர் ஐசியூல இருக்காரு. அவங்க ஒய்ஃப் கூட இப்பதான் வந்தாங்க. ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல திரும்புங்க. ஐசியூ வார்டுனா மேஜர் ஆக்சிடென்டா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க சீஃப் டாக்டர் கிட்ட கேட்டுக்கோங்க ப்ளீஸ். சரி. இந்து, அக்கா இந்து ப்ளீஸ் தைரியமா இருமா. அரவிந்துக்கு ஒண்ணும் ஆகாது. இல்லக்கா, ஐசியூ வார்டுல அட்மிட் பண்ணிருக்காங்கன்னா ஆக்சிடென்ட் பலமா தான் ஆயிருக்கும். எல்லாம் அந்த ஆட்டோவால வந்த வேண. உங்களுக்கு இந்த தொழில் வேண்டாம் பல தடவை அடிச்சுக்கிட்டேன், கேட்டா தானே? இப்ப ஆக்சிடென்ட் ஆகி. இந்து ப்ளீஸ். சரி, அரவிந்தோட கண்டிஷன் இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டியா? இல்லக்கா, டாக்டர் நர்ஸ் எல்லாம் பரபரப்பா உள்ள போறாங்க வராங்க. அவருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா ஒருத்தர் கூட ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்கக்கா. பாத்தியா, அரவிந்தோட கண்டிஷன் என்னன்னு தெரியாமலே நீ இப்படி பதற. நீ பயப்படுற மாதிரி எதுவும் ஆயிருக்காது. டாக்டர், அரவிந்துக்கு இப்ப எப்படி இருக்கு? சொல்லுங்க டாக்டர், அவர் எப்படி இருக்காரு? என்னாச்சு? உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? ப்ளீஸ் டாக்டர் சொல்லுங்க. அந்த அளவுக்கு ஆபத்து இல்லை, இருந்தாலும் ப்ளீஸ் கம் வித் மீ. அக்கா பயப்படாத இந்து, வா. உட்காருங்க. தேங்க்யூ டாக்டர். அரவிந்தோட ஒய்ஃப் யாரு? நான் தான் டாக்டர். நல்ல வேளை, அவரோட ஆட்டோ லைசன்ஸ் வச்சு தான் உங்களுக்கு தகவல் கொடுக்க முடிஞ்சது. அரவிந்த் இப்ப எப்படி இருக்காரு? என்னாச்சு அவருக்கு? ஆக்சிடென்ட் ஆகி பலத்த அடியோட தான் அவரை இங்கே தூக்கிட்டு வந்தாங்க. வரும்போதே அன்கான்சியஸ் ஆயிட்டாரு. அது இல்லாமல் நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. நல்ல வேளை, இவரோட பிளட் குரூப் எங்ககிட்ட ஸ்டாக் இருந்ததுனால ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து உயிருக்கு ஆபத்து இல்லாமல் சேவ் பண்ணிட்டோம். ஆனால் உங்கள் ஹஸ்பண்டோட ஸ்பைனல் கார்டு பலமாக பாதிக்கப்பட்டிருக்கு. உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். ப்ளீஸ் டாக்டர், ஆபரேஷனை உடனே ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு 25,000 ரூபா ஆகுமா? எவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் கேஷ் ரெடி பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரத்தில் நாங்கள் ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிருவோம். 25,000 ரூபாவா? அக்கா, அவ்வளவு பணத்துக்கு இப்போ நான் எங்க போவேன்? டாக்டர், நான் வேணா இந்த இந்து, நீ முதல்ல இப்படி பதட்டப்படுறதை நிறுத்து. என்னமோ யாரும் இல்லாத அனாதை மாதிரி இல்ல நீ நடந்துக்கிற. நாங்கெல்லாம் செத்த போயிட்டோம். டாக்டர், பணத்தை நான் உடனே ரெடி பண்ணிடுறேன். நீங்க ப்ளீஸ் ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிம்மா. இந்து, வா போலாம். வா. இந்து, நீ டென்ஷன் ஆகாம இங்கே வெயிட் பண்ணு. நான் பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு உடனே வரேன். ஓகேயா? நீ தைரியமா இருந்து. எங்கம்மா போயிட்ட? போஸ்ட் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்து பாக்குற வீடு பூட்டி கிடக்குது. நல்ல வேலை, என்கிட்ட இன்னொரு கீ இருந்தது, தப்பிச்சேன். மாமா, அரவிந்துக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சரவணா நர்சிங் ஹோம்ல ஐசியூல அட்மிட் ஆயிருக்காரு. ஸ்பைனல் கார்டு பாதிக்கப்பட்டிருக்கான். உடனடியா ஆபரேஷன் பண்ணியாகணும். அதுக்கு 25,000 ரூபாய் செலவாகணும் டாக்டர் சொல்லிட்டாரு. பாவம் இந்து, என்ன பண்றதுன்னு தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவன் எக்கேடு கெட்டு போறான், எனக்கு என்ன? இருந்தாலும் மாமாக்கு இவ்வளவு அடுத்து கூடாது. பெத்த மக அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறா. ஆடா மாசையமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்படியா ஒரு மனுஷன் எடுத்தறிஞ்சு பேசுவாரு? இனிமே இவரை நம்புறதுல பிரயோஜனம் இல்லை.
சரவணா நர்சிங் ஹோம் மகாலிங்கபுரத்துல இருக்கு. டாக்டர் 25,000 ரூபாய் ஆபரேஷனுக்கு பணம் கட்ட சொன்னார்ல, கட்டியாச்சு. ஆபரேஷன் ஆரம்பிச்சாச்சு. டாக்டர் குறிப்பா உன்னை தைரியமா இருக்க சொன்னாருமா. அவர் என்னக்கா பாவம் பண்ணாரு? ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? இந்து, ஆக்சிடென்ட்ங்கிறது ஊர் உலகத்துல நடக்காத ஒண்ணா? ஏதோ கெட்ட நேரம் நம்ம குடும்பத்துல இப்படி ஒண்ணு நடந்துருச்சு. அரவிந்தோட உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லாம போச்சு. அது வரைக்கும் நீ கடவுளுக்கு நன்றி சொல்லு. டாக்டர் ஆபரேஷனுக்கு இவ்வளவு ரூபாய் ஆகும்னு சொன்னதும் ஒரு நிமிஷம் எனக்கு எதுவுமே தோணல. ஆனா அம்மா கிட்ட மட்டும் போய் பணம் கேட்டு நிக்க கூடாதுன்னு தீர்மானமா இருந்தேன். கடவுள் மாதிரி வந்து கை கொடுத்திருக்கீங்க. எப்படிக்கா நீங்க இவ்வளவு பெரிய தொகையை ஏற்பாடு பண்ணீங்க? நேரா வீட்டுக்கு போனேன். மாமா இருந்தாரு. அரவிந்துக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னதும் பதறி போய் பணத்தை எடுத்து கொடுத்து அனுப்பிட்டாரு. நீ தேங்க்ஸ் சொல்றதா இருந்தா அவருக்கு தாம சொல்லணும். மாமாவா? அவரா பணம் கொடுத்தாரு? ஆமா இந்து, என்னதான் கோவம் இருந்தாலும் பையனுக்கு இப்படி ஒரு நிலைமைனதும் மனுஷன் துடிச்சு போயிட்டாரு தெரியுமா? எனக்கு என்னமோ இன்னும் சந்தேகமா தான் இருக்கு. ரோஜா, மாமா இந்தாம்மா, இந்த பணத்தை கட்டி ஆபரேஷன் ஆரம்பிக்க சொல்லு. பரவாயில்ல மாமா, பணத்தை நானே கட்டிட்டேன். ஆபரேஷனை ஆரம்பிச்சிட்டாங்க. நீ கட்டினியா? ஆமா மாமா. அப்புறம் நான் நர்ஸுகிட்டே விசாரிச்சேன். ஆபரேஷன் முடிஞ்சதும் ஒரு வாரம் இங்கே தங்கணுமா மாமா. அதுக்கப்புறம் தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்களா? சரி, இதுல 30,000 ரூபாய் இருக்கு. மருந்து மாத்திரைன்னு செலவு இருக்கும். இத வச்சுக்கோ மாமா. முடியுமா? இத நான் வீட்டுல வச்சே கொடுத்துருப்பேன். நீ தான் அவசரமா கிளம்பி வந்துட்டியே. சரி, நான் வெளியில நிக்கிறேன். இந்து, மாமாக்கு அரவிந்த் மேல எவ்வளவு பிரியம் இருக்கு பாத்தியா? அது சரி, ஆபரேஷனுக்கு நீங்க கட்டின பணமும் மாமா தான் கொடுத்தாருன்னு சொன்னீங்க. ஆனா இவரு இப்பதான் பணம் கொடுக்கற மாதிரி பேசிட்டு போறாரு. அப்ப அந்த பணம் மாமா கொடுக்கலையா? உங்களுக்கு எப்படி அவ்வளவு பணம் கிடைச்சது? இந்து, அதுவும் மாமாவோட பணம் தாமா. இல்லனா எனக்கு மட்டும் எப்படி திடீர்னு இவ்வளவு பெரிய தொகை கிடைக்கும்? சரி விடு. மாமாக்கு அரவிந்த் மேல எவ்வளவு பாசம் இருக்கு பாத்தியா? நாம தான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க வீட்டுக்காருக்கு ஆபரேஷன் முடிஞ்சு ரூம் நம்பர் 3ல இருக்காங்க. போய் பாருங்க. அவருக்கு மயக்கம் தெளிய 2 மணி நேரம் ஆகும். அவரை டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்குங்க. வாய்ந்து பார்க்கலாம். அக்கா, அக்கா, அரவிந்த் பாத்தீங்களா? அவர் எப்படி கிடக்காரு பாருங்க. இந்து, அதான் ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல, தைரியமா இருமா. முடியலக்கா, முடியல. இந்த நிலைமையில இவரை என்னால பார்க்க முடியலக்கா. ப்ளீஸ் சைலண்டா இருங்க. உங்க அழுகு குரல் பேஷண்ட்டை பாதிக்கும். அழாத இந்து, அரவிந்துக்கு ஒண்ணும் இல்ல. தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சு. இதுக்கு மேல வேணா பாரு, உன் வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். அழாதமா இந்து, நீ வா, இப்படி வந்து உட்காருமா, வா. அரவிந்த் மயக்கம் தெளிஞ்சு கண்ணு முடிச்சதும் ஆறுதல பேசு, தைரியம் சொல்லு. உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா
நர்ஸை கூட்டுக்கோ. நான் வீட்டுக்கு போய் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். அக்கா சீக்கிரமா வந்துடுங்க அக்கா. நான் சீக்கிரம் வந்துடுறேம்மா. சிஸ்டர், இவங்களை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதை வச்சுக்கோ. ஆமா, ஆபரேஷன் முடிஞ்சதா? முடிஞ்சது மாமா. ஜெனரல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அரவிந்துக்கு தான் இன்னும் மயக்கம் தெரியல. ஆமா, வெளியில இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க வீட்ல வந்து உட்காந்துட்டு இருக்கீங்களே, நான் உங்களை காணாம அங்க தேடிட்டு இருந்தேன். வேலை முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்துடுறது என்னுடைய பழக்கம்மா. தேவையில்லாம எங்கேயும் நிக்கிறது இல்ல. என்ன மாமா இப்படி சொல்லிட்டீங்க? யாரோ 3வது மனுஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி பேசுறீங்க. நீ சொல்றது தப்புமா. 3வது மனுஷனுக்கு அடிபட்டு இருந்தா கூட நான் பக்கத்துல இருப்பேன். ஆனா இப்ப ஹாஸ்பிட்டல்ல கிடக்கிறது எனக்கு முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன். அவனுக்கு நான் கொடுத்த 30,000மும் இருந்த 3 நிமிஷமும் பெருசுமா. மாமா, அரவிந்துக்கு ஆக்சிடென்ட்னு சொன்ன உடனே பதறி போய் ஓடியாந்துட்டேன்னு நினைச்சியா? இந்த அரவிந்த் இல்ல, ஆறுமுகம், ஐயனாரு, அப்புசாமின்னு இப்படி யார் அடிபட்டு இருந்தாலும் இதை தான் பண்ணியிருப்பேன். ஏன்னா என் மகன் ஒரு நாள் ரோட்ல அடிபட்டு கிடந்தப்போ நீ ஓடியாந்து ஹெல்ப் பண்ண பாரு, அதுல இருந்து அந்த மனிதாபிமானம் எனக்கும் ஒட்டிக்கிச்சு. இந்த விஷயத்துல நீ தாமா எனக்கு குரு. மாமா, உங்க சொந்த மகனை நீங்க எப்படி? ரோஜா, யார யாரோட மகன்னு முடிச்சு போடுற? எனக்கு மகன்னா அது மகேஷ் மட்டும்தான். அவனை தவிர வேற எந்த நாய்க்கும் நான் தகப்பன் இல்ல. இன்னொரு தடவை இப்படி சொல்லிடாத. ஒரு குடும்ப பொம்பளைய பார்த்து யாரோ ஒருத்தரை காட்டி இவனுக்கு நீ தான் அம்மான்னு சொன்னா அவன் மனசு எவ்வளவு வேதனைப்படும். அதே வேதனையை தான் நீ இப்போ இப்படி சொல்லும் போது நான் அனுபவிச்சேன். தயவு செய்து இன்னொரு தடவை அவனை என் மகன் சொல்லிடாது. லலிதா, 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 என்னம்மா லலிதா? என்ன லலிதா, இந்த அளவுக்கு கேன்சரை முத்த விட்டுருக்க? எப்போ உனக்கு இப்படி ஒரு வியாதி வந்திருக்குன்னு தெரிஞ்சதோ அப்பவே மாமா கிட்ட ஓடி வந்திருக்க கூடாதா? என்ன அஞ்சலி, எனக்கு வந்தது என்னமோ தலைவலி காய்ச்சல் மாதிரி பேசுற. இதுக்கப்புறம் கேன்சரே என் மேல பரிதாபப்பட்டா கூட என்னை காப்பாற்ற முடியாது. சரி, உயிரோட இருக்கிற வரைக்குமாவது இந்த மாதிரி கஷ்டத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருக்கலாம்ல? லலிதா, சொன்னா கேளு. இந்த விஷயத்த மாமா கிட்ட நான் பக்குவமா எடுத்து சொல்றேன். அவரு உன்னை நல்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து பாத்துக்குவாருமா. அஞ்சலி, நான் சொன்னதை மறந்துட்ட பாத்தியா? இந்த லலிதா வியாதி முத்தி போய் வாழ்க்கையோட கடைசி கட்டத்துல இருக்கா. தயவு செஞ்சு அப்பா கிட்ட இது விஷயமா எதுவும் சொல்லிடாத. நான் உன்கிட்ட எதிர்பார்க்கிற பெரிய உதவியே இதுதான். ப்ளீஸ். லலிதா, உன் பேச்சு குழந்தைத்தனமா இருக்கு. உனக்கு வந்திருக்கிற நோயை தெரியப்படுத்தி கொஞ்ச நாள் மாமா கண்காணிப்புல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கும் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். நாளைக்கு உனக்கு திடீர்னு ஏதாவது ஒன்னாகி அப்புறம் அவருக்கு உண்மை தெரிய வந்துச்சுன்னா அந்த மனுஷன் தாங்க மாட்டார் லலிதா. வேண்டாம் அஞ்சலி, வேண்டாம். நான் கண்ணை மூடுற வரைக்கும் எங்க அப்பா வருத்தப்படக்கூடாதுங்கிறதுல நான் உறுதியா இருக்கேன். யாரையும் வேதனைப்படுத்தாம போயிடுறேன்னு. ப்ளீஸ் அஞ்சலி, ப்ளீஸ்.
என்னங்க ரொம்ப வலிக்குதா? ஆமா இந்து, வலி தாங்க முடியல. முள்ளு மேல படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்னால முடியல இந்து. ஐயோ கடவுளே, காலை கூட என்னால அசைக்க முடியல. இத பாருங்க, வேண்டாங்க. எதுக்கு இப்படி கஷ்டப்படுறீங்க? இந்த வேதனைய பல்ல கடிச்சிட்டு சமாளிச்சுக்கங்க. கொஞ்சம் நல்லா சரியா போயிடும். இது பாரு இந்து, என் மனசு அறிஞ்சு யாருக்கும் நான் எந்த துரோகமும் பண்ணதில்ல. எனக்கே இப்படி ஒரு வேதனைன்னு தெரியல. இந்து, ஆபரேஷனுக்கு எவ்வளவு செலவாச்சு? 25,000 ரூபாங்க. எப்படி சமாளிச்ச? கடவுள் மாதிரி ரோஜாக்கா வந்து கை கொடுத்தாங்க. அவங்க மட்டும் சமயத்துல வந்து கை கொடுக்கலன்னா நான் திண்டாடி போயிருப்பேங்க. இப்ப கூட அண்ணி தான் வந்து என் உயிரை காப்பாத்திருக்காங்க. ஆனா இந்த நிலைமையிலையும் என் வீட்டு ஆளுங்க ஒருத்தர் கூட வந்து எட்டி பார்க்கல. அதான் தப்பு. என்ன இந்து, மாமா வந்துட்டு போன விஷயத்த நீ அரவிந்த் கிட்ட என்ன சொல்லலையா? இல்லக்கா, இப்பதான் இவர் பேசுற நிலைமைக்கே வந்திருக்காரு. அரவிந்த், உனக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேள்விப்பட்டதும் மாமா அதான் உங்க அப்பா எப்படி துடிச்சு போயிட்டாரு தெரியுமா? உனக்கு ஆபரேஷன் நடக்க யார் பணம் கட்டினதுன்னு நினைச்ச? உங்க அப்பா தான். ஆபரேஷன் செலவுக்குன்னு 25,000 ரூபாய் கொடுத்து மருந்து மாத்திரன்னு மேற்படி செலவுக்கு 30,000 ரூபாய் கொடுத்துட்டு போனாரு. ஏய், என்ன நீ ஓம் மாதிரி நிக்கிற? சொல்ல. ஆமாங்க, மாமா தான் பணம் கொடுத்து ஆபரேஷன்ல ஆரம்பிச்சாச்சுன்னு விசாரிச்சுட்டு போனாரு. பரவாயில்லையே, அப்பாவோட மனசுக்குள்ள நானும் ஒரு ஓரமா இருந்துட்டு இருக்கேன் போல இருக்கு. என்ன அப்படி சொல்லிட்ட அரவிந்த்? நேத்து நான் இங்க இருந்து வீட்டுக்கு போனதும் ஆபரேஷன் முடிஞ்சதா, அரவிந்துக்கு என்ன ஆச்சு, டாக்டர் என்ன சொன்னாரு, அவன் முழுசா ரெக்கவர் ஆக எவ்வளவு நாள் ஆகும்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன தொலைச்சு எடுத்துட்டாரு தெரியுமா? இந்த ஆக்சிடென்ட் நடந்ததும் ஒரு விதத்துல நல்லதுதான். மாமா மனசுல உனக்கும் இடம் இருக்குங்கிறத உணர வச்சிருச்சே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ. அண்ணி, மகேஷ் வரலையா? அவனுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதா? அவரு மும்பை போயிருக்காரு அரவிந்த். இப்ப கூட அவரோட செல்லுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் வரேன். என்னன்னு தெரியல, ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. அண்ணி, என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். எங்க அண்ணன் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து உயிர் பழக்க வச்சதும் நீங்க தான். இப்போ எங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கிறதும் நீங்க தான். அரவிந்த் சாப்பிட வச்சுட்டு நீயும் சாப்பிடு. சரிக்கா. பாவம், அப்பா மேல இவ எவ்வளவு பாசமா இருக்கா. இவனு போய் 3வது மனுஷனா கூட இல்ல, முகம் தெரியாத யாரோ ஒருத்தனை மாமா தூக்கி எரிஞ்சு பேசுறாரே. வினய், ஆ வா அஞ்சலி. இந்தாங்க காஃபி. இப்போ எதுக்கு எனக்கு காஃபி? வாங்கிக்கங்க. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஆ அது அது ஒன்றும் இல்லை அஞ்சலி. வேலை எதுவும் இல்லாமல் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கிறேன். அதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். அவ்வளவுதானா? நான் கூட லலிதாவோட கேன்சரை பத்தி யோசிச்சு வருத்தப்படுறீங்களோன்னு பயந்துட்டேன். அஞ்சலி, எதையும் ரொம்ப நாளைக்கு மூடி மறைக்க முடியாது வினய். உனக்கு இதை யார் சொன்ன? யார் சொன்னா என்ன? நீங்க எதுவுமே சொல்லலையேங்கிறதா என்னோட வருத்தம். அஞ்சலி, அப்பாவுக்கு இந்த விஷயமா எதுவும் தெரியக்கூடாதுன்னு லலிதா என்னை கட்டி போட்டதுக்கு அப்புறம் நான் எப்படி சொல்லுவேன்? உண்மை தெரிஞ்சு ஊமை மாதிரி நான் பேதலிச்சு போய் நிற்கிறேன். என்னோட நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அஞ்சலி. அஞ்சலி, இத மாமா கிட்ட சொல்லிட்டியா? எப்படி சொல்லுவேன்? லலிதா தான் என் வாயை அடிச்சுட்டாளே. வேண்டாம் அஞ்சலி, அவளோட ஆசைப்படியே விட்டுடலாம். வாய் தவறி கூட இதை அவர்கிட்ட சொல்லிடாத. என் பொண்ணை இப்படி குத்துயிரா கொண்டு வந்து என் முன்னாடி நிறுத்திட்டேன்னு நாளைக்கு அவர் என்ன கேட்டா நான் என்ன பதில் சொல்லுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இப்போதைக்கு என் லலிதாவுடைய ஆசை தான் முக்கியம். அவளுக்காக, அவளுடைய கடைசி ஆசைக்காக சில விஷயங்களை நம்ம ஜீரணிச்சு தான் ஆகணும். இல்ல வினய், மாமாவுக்கு பின்னாடி தெரியறத விட இப்பவே தெரிஞ்சா அவரோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு
ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவளை காப்பாத்திருவார் வினய். ப்ளீஸ் சொல்லிடுவோமே. அஞ்சலி, லலிதாவை பொறுத்த வரைக்கும் அவளுடைய முடிவு தீர்மானம் ஆயிடுச்சு. இனிமே அவளை கடவுளுடைய காலடியில் கொண்டு போய் சேர்த்தாலும் கூட அவ சாவை தடுக்க முடியாது. இன்னைக்கு விழுந்த காசு எவ்வளவுன்னு குருட்டு பிச்சைக்காரன் இருட்டில் இருந்து எண்ணிட்டு இருக்கிற மாதிரி லலிதா நாட்டில் எண்ணிட்டு இருக்கான். ஆண்டவன் அவளுக்கு போட்ட பிச்சை அவ்வளவுதான். இதை யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது. ப்ளீஸ் விட்டுடு. எனக்கு என்னமோ மாமாவை நினைச்சாதான் பயமா இருக்கு. என்னம்மா அஞ்சலி, இந்த மாமாவை பார்த்து நீ எதுக்கு பயப்படுற? அது வந்து ஒண்ணு இல்ல ஒண்ணும் இல்ல மாமா. அங்கிள். ஆஹா, என்கிட்ட நீங்க எதையும் மறைக்கிறீங்க. அது ஒண்ணு இல்ல மாமா. சங்கருக்கு நம்ம ராஜா சசிய பார்த்தா பிடிக்கல, எரிஞ்சு விழுறாரு. அதான் இது மாமாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு பயமா இருக்குன்னு சொன்னேன். ஆமா மாமா, அதான் சொன்னாங்க. ஓஹோ, அன்னைக்கு ராஜா சங்கரை பத்தி ஏதோ என்கிட்ட சொல்ல வந்ததும் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அவன் வாயை அடிச்சு கூட்டிட்டு போனிய, இதுக்கு தானா? சரி விடுமா, பசங்களை இனிமே அவன் ரூம் பக்கம் அனுப்பாத. துஷ்டனா கண்டா தூர விலகுன்னு சும்மாவா சொன்னாங்க? என்ன வேணே சொல்ற? ஆமா மாமா, ஆமா. அஞ்சலி, எனக்கு ஒரு கப் காஃபி கூடமா? சரிங்க மாமா. வாப்பா. பாம்பே ட்ரிப்லாம் எப்படி இருந்துச்சு? என்னப்பா நீங்க வேற, நான் ஏதோ டூர் போன மாதிரி கேக்குறீங்க. பிசினஸ் விஷயமா போயிருந்தேன், வேலை முடிஞ்சு வந்துட்டேன். வாங்க. ஹலோ மாமா, நான் இந்து பேசுறேன். இந்து, சொல்லுமா, எப்படி இருக்க? உன் புருஷன் எப்படி இருக்கான்? ஆமா, என்ன ஆச்சு உங்களுக்கு? வீட்டு பக்கமே வரதில்ல. சரி, இன்னைக்கு சண்டே தானே, உன் புருஷனை கூட்டிட்டு வீட்டுக்கு வா. நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. எங்களால வர முடியாது மாமா. அக்கா உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? இந்து, என்னமாச்சு? நான் இப்பதான் பாம்பேல இருந்து வந்தேன். ஆமா, என்னாச்சுமா? உங்க தம்பி ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு படுத்த படுக்கையே கிடக்குறாரு மாமா. நேத்தா ஆபரேஷன் பண்ணாங்க. இந்து, ஆமா மாமா, அந்த கோலத்துல அவரை பார்க்கவே முடியல. உங்களதான் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காரு. முடிஞ்சா கொஞ்சம் வந்து பாருங்க. அக்காவையும் வர சொல்லுங்க. அப்பா, அரவிந்துக்கு ஆக்சிடென்ட் ஆமே, அப்படியா? ஆமாப்பா. எப்படி பாச்சு? ஆபரேஷன் பண்ற அளவுக்கு ஆக்சிடென்ட் ஆமே. ஆமா ஆமா. என்ன மனுஷன் பண்ணீங்க? வந்த உடனே இது சொல்லாம ட்ரிப் எப்படி இருந்துச்சு, கிரிப் எப்படி இருந்துச்சுன்னு மடத்தனமா கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. நீ வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் எதுக்கு ஆக்சிடென்ட் ஆபரேஷன் அபசகுணமா சொல்லணும்னு தான். என்னது அபசகனமா? என் தம்பி அங்க ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறது அபசகனமா? ச்சே, வயசானாலும் உங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்ல. சரி, எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க? மகாலிங்கபுரம் சரவணா நரசிங்கம். ரூம் நம்பர் 3. தம்பியா தம்பி, பொல்லாத தம்பி. வாங்க. மகேஷ், என்னடா இதெல்லாம்? இப்படி உருக்கொழிஞ்சு போயிருக்கேடா. எங்கடா போய் இப்படி ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டின? மகேஷ், வேலை தான் கிடைக்கல, ஆட்டோவாவது ஓட்டலாமேன்னு இந்துவோட அப்பா விட்டு போன வண்டி எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சேன். ஊர்ல யார் கண்டுபிடிச்சோ எதிரில் வந்த லாரி என் வண்டியில் வந்து மோதிச்சு. அப்போ அடிபட்டு மயங்கி விழுந்ததுதான் தெரியும். அதுக்கப்புறம் இங்க வந்து தான் கண் முழிச்சேன். ஒரு செகண்ட்ல எல்லாம் தலைகீழ மாறி போச்சு. டேய், என்னடா சொல்ற? நீ ஆட்டோ ஓட்டுனியா? அட பாவி, சமயம் வரும்போது நானே உன்னை ஒரு நல்ல வேலையில சேர்த்து விடுறேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள ஏன் அப்படி அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்த? என்ன பண்றது, இப்படிலாம் நடக்கும்னு யார் கண்டா? இந்து, ஆபரேஷன்ல நல்லபடியா முடிஞ்சது இல்ல? ஆமா, செலவுக்கெல்லாம் என்ன பண்ணீங்க? மகேஷ், நம்ம அப்பா தான் 30,000 ரூபாய்க்கு மேல கொடுத்துருக்காரு. ஆமா, அவர் கொடுத்த காசுல தான்
நாங்க ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரோஜாக்காவும் 2 நாளா எங்க கூடவே இருந்து கவனிச்சுக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் இல்லைனா நாங்க திண்டாடி போயிருப்போம். பரவாயில்லையே, அப்பா கூட உன் மேல பாசம் இருக்கே. ச்சே, இந்த நேரம் பார்த்து நான் பாம்பே போயிட்டேன் பாரு. ஓகே, கவலைப்படாத, எல்லாமே சரியா போயிடும். கூடிய சீக்கிரமே நீ நார்மல் ஆயிடுவ. ஆமா இந்து, டாக்டர் கிட்ட விசாரிச்சியா? எப்ப டிஸ்சார்ஜ் பண்றாங்களா? எப்படியும் 1 வாரம் ஆகும்னு நர்ஸ் சொன்னாங்க. ஆனா நான் இன்னும் டாக்டர் கிட்ட கேட்கல. 1 வாரமா 10 நாள் ஆகட்டும். நல்லபடியா குணமாயி நேரா நீங்க 2 பேரும் நம்ம வீட்டுக்கு வந்துடுறீங்க. இனி எப்பவுமே என்னோட கண் பார்வையில தான் இருக்கணும். 2-3 மாசம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு உடம்பு தேர்னதும் உனக்கு ஒரு நல்ல வேலைக்கு நானே ஏற்பாடு பண்றேன். சரியா? தேங்க்ஸ் மகேஷ். தைரியமா இரு இந்து. எப்ப வேணாலும் எது வேணாலும் என் செல்லு கான்டாக்ட் பண்ணு, நான் இருக்கேன். ஓகே? சரிங்க மாமா. உடம்பு பார்த்துக்க. சரி மகேஷ், போயிட்டு வரேன். போதுமா? அப்பா, அரவிந்தோட ஆபரேஷனுக்கு நீங்க தான் பணம் கட்டினீங்களாமே? ஆமாப்பா, நான் தான் கட்டினேன். யாராவது என்ன வயசான அளவுக்கு புத்தி வளரலன்னு சொல்லக்கூடாது இல்லையா? அப்பா, ஐம் சாரிப்பா. ஏதோ ஒரு வேகத்தில் அப்படி சொல்லிட்டேன். வேகத்தில் சொன்னாலும் கோவத்தில் சொன்னாலும் நான் என்னோட கடமையை செஞ்சிருவேன், செஞ்சிட்டேன். என்னை விட உன் பொண்டாட்டி தான் ரொம்ப சிரத்தை எடுத்து அடிப்பட்டவனை கவனிச்சிட்டு இருக்கா. அப்பா, அந்த அரவிந்த் வேலை கிடைக்காம என்ன காரியம் பண்ணியிருக்கான் தெரியுமா? ஆட்டோ ஓட்டி இருக்கான். பின்ன வாழ்க்கையே ஓட்டணும்னா கிடைச்சதை ஓட்டி தானே ஆகணும். இல்லப்பா, நான் ஆட்டோ ஓட்டுறது தப்புன்னு சொல்ல, தெரியாத தொழில ஏன் இறங்கணும்னு தான் கேக்குறேன். சரி, ஓட்டியாச்சு, அடிபட்டும் விழுந்தாச்சு, இப்ப பேசி என்ன ஆக போகுது? என்னப்பா நீங்க எது சொன்னாலும் பிடி கொடுக்காமயே பேசுறீங்க. இங்க பாருங்கப்பா, அரவிந்த் இன்னும் கொஞ்ச நாள்ல டிஸ்சார்ஜ் ஆயிடுவான். ஆனதும் அவனும் இந்துவும் நம்ம வீட்டுல தான் வந்து இருக்க போறாங்க. ஆமா, நம்ம வீட்டுல இருந்து உடம்ப தேர்த்து நானே அதுக்கப்புறம் உனக்கு ஒரு நல்ல வேலையை தேடி தரேன்னு தெளிவா சொல்லிட்டு வந்துட்டேன். அவனும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டான். அரவிந்த முதல்ல செட்டில் பண்றதுதான் என்னோட வேலை. மாமா, இன்னொரு இட்லி. அவன் இடிய தலையில போட்டான், நீ இட்லிய தட்டுல போடுறியா? இத பாருமா, அந்த அரவிந்தோட நிழல் கூட இந்த வீட்டு வாசல்ல விழக்கூடாது. இத மீறியும் அவன் உள்ள வந்தான்னா நான் வெளியில போயிடுவேன், சொல்லிட்டேன். மாமா, என்ன இது? இவங்க 2 பேரும் இப்படி எதிரும் புதிருமா இருக்காங்களே. அஞ்சலி, அஞ்சலி, என்னடி பாக்குற? கீழே இறங்கி வா. எங்கடி அந்த வினை? கூப்பிடுறி, அவனை கூப்பிடுறி.
என்ன அஞ்சலி? இங்க கொஞ்சம் வாங்கலேன். அவதான் கூப்பிடுறல்ல, போய் என்னன்னு கேளுங்க. சொல்லு. சங்கர் உங்களை கூப்பிடுறாரு. என்னவா? தெரியல, ஆனா ஏதோ கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது. வினய், அவர் என்ன சொன்னாலும் தயவு செஞ்சு கேட்டுக்கோங்க. பதிலுக்கு எதுவும் பேசிடாதீங்க. ஏன்னா மாமா வேற வீட்டுல இல்ல. நான் பாத்துக்கிறேன். என்ன இது? வந்தா கூப்பிட்டா ஏதோ சொன்னா இவரும் தலையாடிட்டு போறாரு. ஒண்ணுமே புரியலையே. சங்கர், வாடா திருட்டு ராஸ்கல், வா. சங்கர், என்னடா ஏதோ உத்தம புத்திர மாதிரி அதிர்ச்சியை காட்டுற? சொல்ல, உன் பொண்டாட்டி ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு 5 லட்சம் ரூபாய் கட்டிருக்கே, அந்த பணம் உனக்கு எப்படி வந்துச்சு? அது அது வந்து என்னடா மென்னு முழுங்குற? சொல்ல, அந்த 5 லட்சம் ரூபாய் உனக்கு எப்படி வந்துச்சு? அந்த அந்த பணம் என்னோட பணம் தான். அடிச்சு மூஞ்செல்லாம் பேத்துருவேன். நயா பைசா இல்லாம இந்த குழந்தைங்களை மட்டும் துருப்பு சிட்டா வச்சு இந்த வீட்டுல புகுந்த நாய் நீ. உன்கிட்ட 5 லட்சம் ரூபாய் இருந்துச்சா? உண்மையை சொல்றா, ஏதா அந்த பணம்? என்னங்க, எனக்காக ஹாஸ்பிட்டல் 5 லட்சம் ரூபாய் பணம் கட்டினீங்களா? ஆமா. ஐயோ கடவுளே, ஏதுங்க உங்களுக்கு அவ்வளவு பணம்? சொல்லுங்க. நான் உனக்கு பணம் கொடுத்த விஷயம் நம்ம 2 பேரை தவிர வேற யாருக்கும் நீ மூச்சு விடக்கூடாது. சொல்லுங்க, அவர் தான் கேக்குறாருல்ல, வாயை திறந்து சொல்லுங்க. அவன் எப்படி சொல்லுவான்? தேலு கொட்டு வாங்கின திருட வாயை திறந்து பேசுவானா? நான் சொல்ற கேளு. பொண்டாட்டியோட உயிரை தன்னோட காசுல காப்பாத்த வக்கில்லாத புருஷன் மானம் கெட்டு போய் என்கிட்ட திருடி இருக்கான். என்ன டேய், என்கிட்ட கெஞ்சி கேட்டிருந்தா நானே மனசரங்கி அந்த பணத்தை உனக்கு கொடுத்திருப்பல. ஏன் இப்படி என்கிட்ட திருடி அவமானப்பட்டு நிக்கிற? சங்கர், வீணா என் மேல பழி போடாத. நான் உன் பணத்தை திருடல. அப்படின்னு சொல்லு. இந்த பணம் உனக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்லு. குளிக்கிறான் பாத்தியா உன் புருஷன்? 4 நாளா ஏன் சூட்கேஸ்ல இருந்த 5 லட்சம் ரூபாய் இன்னைக்கு ஆபீஸ்ல போய் திறந்து பார்த்தா காணாம போயிருக்கு. கரெக்டா உன் ட்ரீட்மெண்ட்க்கு இவன் அதே தொகையை கட்டிருக்கானா? என்கிட்ட இருந்து யார் திருடினான்னு தெளிவா தெரிஞ்சு போச்சுல. ஐயோ கடவுளே, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க?